சுதுமானே, எனக்காக நடத்தப்பட்ட நாட்டியத்தை கண்டு மனமகிழ்ந்து போனேன். எங்கு சிற்றின்பமாக அமைந்து விடும் என்று ஐயம் கொண்டேன். பேரின்பமாக அமைந்தது. கண்களுக்கும் காதுகளுக்கும் நல்லதோர் விருது படைத்தார்கள் நாட்டியவாதிகள். சரி சரி, வந்து வேலை முடிந்து விட்டது. நான் புறப்படட்டும். இந்த இரு குழந்தைகளுக்கும் உங்களுடைய திருநாவினால் பேசுகிறார் அனுபவிக்கும். சுதுமானே, விருப்பத்திற்கு நான் தடையேதும் சொல்வேனா? இந்த இரு குழந்தைக்கும் நானே ஆணையத்தை சுட்ட வேண்டும். அப்படித்தானே? ஆமா சுவாமி, சூட்டுகிறேன். உமாக்கு பிறந்த குழந்தை எப்பேற்பட்ட பரம்பரையில் பிறந்தது? வீர பரம்பரையிலே பிறந்த குழந்தை. வீர பரம்பரையில் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமோ? வீரபாலன். வாழ்க 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 வாழ்க. உனக்கு பிறந்த குழந்தை சிவனுடைய அருளால் பிறந்தது. அது என் தாத்தா பரமக்கடவுள் முக்கன் முட்டி கண்கையலாய வாசன் அந்த சிவபெருமானுடைய அருளால் பிறந்ததால் இந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமோ? சிவபாலன். வாழ்க 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 வாழ்க. வீர பரம்பரையில் பிறந்ததால் வீரபாலன், சிவனுடைய அருளால் பிறந்ததால் சிவபாலன். கூடுதலாக ஒரு எதுவா இருந்தாலும் சொல்லுங்கள். சிவபாலன் சிவபெருமானுடைய அருளால் பிறந்திருந்தாலும் ஒரு தாயுடைய அரவணைப்புல வளர்ந்தால் தான் நல்ல குழந்தையாக வளரும் என்று சொல்வார்கள். உண்மைதானே? ஆகையால் இந்த இரு குழந்தைகளும் நீயே பெற்றதாக உணர்ந்து அண்ணன் தம்பிகளாக பாவித்து நாளொரு வேண்டியும் பொழுது வண்ணமாய் நீ வளர்ந்து வர வேண்டும். என்னுடைய ஆசை உமக்கு ஆகட்டும் சுவாமி. இந்த இரு குழந்தைகளையும் என்னுடைய பாலூட்டி சீராட்டி இவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்க்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்ல, காலத்து பயிர் கரும்புன்னு சொல்லுவோம் ஒரு பழமொழி. ஆகையால் இரு குழந்தைகளையும் உடனே நீ அழைத்து செல்ல வேண்டும் கல்வி சாலைக்கு. நல்லதொரு குருமகனை கண்டு கல்வி பெற செய்வதற்கு நீயே வழிவகை செய்வது பார்க்கணுமா? ஆகட்டும் சுவாமி. இவர்களை வளர்த்த ஆளாக்கி இவர்களை கல்வி சாலைக்கு நானே இந்த வீரபாலனும் சிவபாலனும் வருங்காலத்தில் என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் பார்க்காமல் நான் விடுவேனா? நிச்சயம் நான் பார்க்காமல் வேறு எவரும் பார்க்க போகிறார். நாரதன் வந்தான், கலகம் செய்தான் என்று உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். பார்க்கிறேன், என்னுடைய கலகத்திற்கு நிச்சயம் வழி கிடைக்கும் என்று பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன்.